வீட்டுக்கு வந்த பாட்டியால ஒரு வழியா இப்போ பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சிருச்சு. தங்கிட்ட இருக்க 2 லட்சம் ரூபாய் பணத்தை எங்க முத்து கையிலையும் கொடுத்துறாங்க. மீதி இருக்கிற பணத்தை மாசம் மாசம் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு கிளம்ப, அதுக்கு பொறுப்பு இங்க விஜயா தான் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ விஜயா தான் மாசம் மாசம் இங்க மனோஜ் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து அந்த பணத்தை வாங்கி இங்க முத்து மீனா கையில கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா அதனாலேயும் பிரச்சனை வரக்கூடும். என்னதான் எங்க பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சாலும் இன்னமும் அண்ணாமலை முகம் கொடுத்து கூட விஜயா கிட்ட பேசல. எப்படியும் பேசிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஜயாவுக்கு அண்ணாமலை இப்படி பேசாம இருக்கிறது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. இதுக்கப்புறம் இவங்களே பேச முயற்சியும் பண்றாங்க. ஆனா அண்ணாமலை இங்க விஜயாவை கண்டுக்கிறது கூட கிடையாது. இதனால விஜயா பயங்கர கோவத்துல இருக்காங்க. முக்கியமா யார் மேல அதிகமா கோவப்படுவாங்க? மீனா மேலதான். இங்க மீனா மேலதான் தன்னுடைய கோவத்தை காட்டுறாங்க. நடந்த பிரச்சனைகள்லாம் காரணம் யாருன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு மீனா இங்கே தன்னுடைய அத்தை பேசினாலும் அந்த இடத்துல அமைதியா தான் போயிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பாக்குறதுக்கு பிடிக்காம இருந்தாலும் இங்கே எல்லார் முன்னாடியும் மீனாவை தான் திட்டுறாங்க விஜயா. விஜயா இப்படி மீனாவை திட்டுறது அண்ணாமலைக்கு பிடிக்கல. இங்க முத்துவ பார்த்து சொல்றாங்க, இந்த வீட்டுல பிரச்சனைன்னு ஒண்ணு வரதே இதனால தானே. நான் சொன்னதுக்கு பிறகும் திரும்ப திரும்ப அதை பத்தி இந்த வீட்டுல பேசுறதுனால நான் இன்னமும் அதிக கோபம் தான் அவனை தவிர இவ பேசுறதுனால கோபம் குறைஞ்சு பேசுறவன் மட்டும் எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லிடா முத்து அப்படிங்கிறாங்க. இதை காதல வாங்கிட்டு இருந்த விஜய் அப்படியே அடங்கி போயிடுறாங்க. மீனாவை திட்டுனவங்களும் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூட இல்லை. இங்க ரோஹிணி கூட போய் அங்க விஜயா கிட்ட சொல்றாங்க, பாருங்க ஆண்டி போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே விஜயா கோவப்பட்டு, என்ன பேச சொல்ற? நான் போய் பேசினாலே முகத்தை திருப்பிட்டு போறவர்கிட்ட என்னத்தை பேச சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க விஜயாவும் வேற என்னதான் ஆண்டி பண்றது, இதுக்கு வேற என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. யோசிக்கணும், யோசிச்சுதான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவும் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல அண்ணாமலை கிட்ட அங்க மீனா பேசினாலும் அண்ணாமலை அதெல்லாம் காதல வாங்கிக்கிறதே இல்லை. இனிமே இந்த விஷயத்த பத்தி பேசுற மாதிரி இருந்ததுன்னா யாரும் என்கிட்ட இந்த வீட்டுல பேச வேண்டாம், இல்ல நானும் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொன்ன உடனே முத்துவும் சரிப்பா சரிப்பா இனிமே இதை பத்தி நாங்க யாரும் உங்ககிட்ட பேசல. மீனா இதை பத்தி நீ பேசாத, அப்பாவுக்கு எப்ப தோணுதோ அப்ப பேசிக்கட்டும் அவங்க அம்மா கிட்ட, நம்ம தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்க விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அண்ணன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னா நீ அந்த அளவுக்கு நடந்திருக்க விஜயா. இப்பவும் அந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதுதான் காரணம். கொஞ்சம் நீ வாயை அடக்கிக்கிட்டு இருந்தேன்னா அண்ணனே தானா பேசிட போறாங்க. இதுல நீ தேவையில்லாம இடையில மீனாவை திட்டுற, மீனாதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி பேச பேச இது இன்னமும் கோவத்தை அதிகரிக்கும் அண்ணனுக்கு உன் மேல. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க யோசிக்கிற விஜயாவும் இவ சொல்ற மாதிரி இருக்குமோ, கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க விஜயாவும். அதே போல அங்க வெளியில போற முத்துவும் யோசிக்கிறாங்க. செல்வத்திட்ட விஷயத்த சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செல்வமும் இதுக்கு வேற வழியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா இவ்வளவு பிடிவாதமா இருந்து நான் பார்த்தது கூட இல்லை, இன்னைக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னா அவர் மனசுல அவ்வளவு வலியும் வேதனையும் இருந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லி இங்க முத்துவும் புலம்பிட்டு இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா முத்து, இது இப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் பெரிய அளவுல பிரச்சனையாகாதான்னு சொல்றாங்க. நானும் அதை தான் யோசிச்சேன். அப்பா இப்படி பேசாம இருந்துட்டுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது அம்மாவுக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த வீட்டுல என்னதான் அம்மா சண்டை போட்டாலும் அப்பா மேல பாசமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்பா இப்படி பேசாம இருக்கிறது எனக்குமே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி அங்க செல்வமும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து சொல்றாங்க, வேணா ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. என்ன விஷயம்னு கேட்க அங்க முத்து சில விஷயங்களை சொல்றாங்க. இதை கேட்ட செல்வமும் இதெல்லாம் சரியா வருமாடா முத்துன்னு சொல்ல, அதெல்லாம் சரியா வரும்னு தான் நினைக்கிறேன். நான் முதல்ல இந்த விஷயத்த போயிட்டு அப்பா கிட்ட சொல்றேன், 2 நாளையில பார்க்கலாம், அதை பத்தின ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க வீட்டுக்கும் போறாங்க முத்து. வீட்டுக்கு போன கையோட மீனாவை கூப்பிட்டு சொல்றாங்க விஷயத்த. அப்படியாங்க, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடா முத்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க நீங்க அண்ணாமலை கேட்க, அது இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஹால்ல விஜயாவா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க முத்து சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட, இந்த ஓடுகாலி பைய 27 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஓடுனாலப்பா, அந்த பணம் இப்ப நம்ம கைக்கு வரப்போகுதுப்பான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த மனோஜ் ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா இப்படி வாயை பொழந்துட்டு நிக்கிற, பணம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுற ஆளு நீயா தானே இருக்கணும், பின்ன ஏன் முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கன்னு சொல்லி முத்துவும் கேக்குறாங்க. முத்து யதார்த்தமா ஒரு பொய் சொல்றாங்க. ஆனா அந்த பொய்யில இப்ப வசமா மாட்டிக்க போறது மனோஜ் ரோஹிணி தான். இந்த 27 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அப்பாவுடைய மனசு கொஞ்சம் சாந்தமடையும், சந்தோஷப்படுவாரு. இது மூலமாவது அம்மா அப்பா பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பொய்யையும் சொல்றாங்க. பிறகு வேணா இதை பொய்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா அப்பா இப்ப கொஞ்சம் ஹாப்பியா இருப்பார்ல, அது வரைக்கும் சந்தோஷம், அம்மாவும் பேசுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா என்ன சொல்ற, அந்த பணம் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லப்பா, இந்த ஓடுகாலி பையன் இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடும் போதே நானுமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருந்தேன்.
இப்போ அவங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த பொண்ணுகிட்ட 27 லட்ச ரூபாய் பணமும் இப்போ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ கைக்கு கிடைக்கும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த பணத்தை நான் வாங்கிடுவேன்ப்பான்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? ஏற்கனவே போலீஸ் கேஸு ஸ்டேஷன் எல்லாமே போய் தானே அந்த பணத்தை நம்ம வாங்கணும். திரும்பவும் ஜீவா இந்த முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க எதுவுமே புரியாம ரோஹிணியும் ரொம்ப திகைப்பட பார்க்க, அப்பாடா ஒரு வழியா அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, அது வரைக்கும் சந்தோஷம். என்னடா மனோஜ், இனிமே அந்த பணத்தை வச்சு உன்னை யாரும் இந்த வீட்டுல எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க இங்க விஜயாவும். ஆமாமா, இனிமே யாரும் பேச போறது இல்லதான். ஆனா அந்த பணத்துல இவன் கைய வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. வா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. இந்த பார்லர் அம்மாவுடைய முகம் எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மீனாவையும் பாக்குறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்க. இங்க மீனா மொட்டை மாடிக்கு போறாங்க. மொட்டை மாடிக்கு போன மீனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தெளிவுபடுத்துறாங்க. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யாங்கன்னு சொல்லி இங்க மீனாவும் கேட்க, அதுக்கு இங்க முத்துவும், ஆமா மீனா, ஆனாலும் இந்த 20 லட்ச ரூபாய் பணத்தை பத்தி பேசின உடனே அங்க பார்லர் அம்மாவோட முகமும் இந்த மனோஜோட முகமும் மாறினதை பார்த்தியான்னு சொல்ல, எடுத்துட்டு ஓடுனதே அவங்க தானே, அதனால அவங்க முகம் மாறத்தானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அவங்க ரெண்டு பேருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பணம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சந்தோஷப்பட வேண்டிய ஆளை முதல்ல பார்த்தா அந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் தான் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படாம அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்காம, முக்கியமா அதை எடுத்துட்டு ஓடின பொண்ணை பத்தி கூட எதையுமே என்கிட்ட விசாரிக்காம அவங்க பாட்டு உள்ள போறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இடிக்குதுன்னு தோணல உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட மீனாவும், எனக்கும் அதை தாங்க யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி பார்த்துக்கலாம், அதான் நம்ம டைம் வேற சொல்லியிருக்கோம்ல அப்பா கிட்ட, சரி இது மூலமாவது வீட்டில் ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கலான்னு தான் சொன்னேன். பார்ப்போம், அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்ல, இங்கே அதே நேரம் ஹாலில் உட்காந்துருக்க விஜய் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, என்னங்க 20 லட்ச ரூபா பணம் கிடைச்சதும் அந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்ல, போதும், இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை நீ எப்போதும் பேசக்கூடாது. அந்த பணத்தை வச்சு மொத்தத்துக்கு உன் பேரில் போடணும், இல்லைன்னா நீ ஆசைப்பட்டதை செய்யணும்னு சொல்லுவேன், அப்படித்தானே? ஆனால் நான் அந்த பணத்தை வச்சு மேலே மாடியில் ரூம் கட்ட போகிறேன், அது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவர் எப்போதுமே நான் சொல்லி கேட்க போகிறதில்ல, இப்போ மட்டும் நான் சொன்னால் கேட்றையா போகிறாருன்ற மாதிரியான ஒரு வெறுப்பில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க விஜயாவும். இங்கே கீழே வர முத்துவும் மீனாவும் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயோட முகம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. எங்கே இவங்க ரொம்ப கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த 20 லட்ச ரூபா பணத்தையும் இந்த முத்துக்கும் ரவிக்குமே சேர்த்து எழுதி வச்சிருவாங்களோன்ற ஒரு கவலையில் தான் இங்கே விஜயாவும் இருக்காங்க. அதே நேரம் இங்கே முத்துக்கு யோசனைகள் எல்லாமே இங்கே மனோஜ் ரோஹிணி மேலே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படி முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் கொஞ்ச நேரத்தில் இங்கே மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் கிளம்பி போக இங்கே விஜய் கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு திடீர்னு கிளம்பி போகிறீங்க, ரெண்டு பேருமே லீவ் போட்டிருக்கேன்னு தானே சொன்னீங்க, பின்ன எதுக்கு கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை ஆண்டி, முக்கியமான வேலை, இவங்க கஸ்டமர் வேற ஃபோன் பண்ணாங்க, அதான் கூடவே நானும் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி விஜயாவை அனுப்பிவிட இங்கே முத்துவுக்கு சந்தேகம் வருது. இவ்வளோ நேரம் வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தவனுக்கு எப்படி ஃபோன் வந்தது? அதுவும் இல்லாமல் இவனுக்கு கஸ்டமர் யாரும் இப்போ ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவன் ஏமாந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி ஏமாந்தவங்கிட்ட யார் இப்போ வந்துட்டு ஆர்டர் கொடுக்க போகிறான்? நம்ம பின்னாடியே பின்தொடர்ந்து போனாதான் உண்டு அப்படின்னு நினச்சவங்க இங்கே மனோஜ் ரோஹிணியும் அவங்க காரில் ஏறி போக இங்கே முத்து வந்து யாருக்குமே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே மனோஜ் ரோஹிணியும் வந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன கையோட கொஞ்ச நேரத்திலே ரிட்டர்ன் திரும்புகிறாங்க. மறுபடி எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க இங்கே ஃபோன் பண்ணி. அந்த ஃபோன் நம்பர் மூலமாக விசாரித்து அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்து இந்த கனடா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இங்கே முத்துவும் போகிறாங்க. அங்கே ஒரு மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா இங்கே முத்து கார்லேயே வச்சு சுற்றிட்டு இருந்த அந்த கனடா பொண்ணு தான். அந்த கனடா பொண்ணை பார்த்த உடனே அதிர்ச்சியில் அப்படியே முத்து உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எப்படி இவங்களுக்கு தெரியும்னு தெரியலே நினச்சிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து இங்கே ஜீவாவும் வராங்க. இப்போ எதுக்கு என்னை பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் முத்து வந்து காதில் வாங்குறது மட்டும் இல்லாமல் இங்கே உடனே எப்பொழுதும் போல தன்னுடைய ஃபோனில் வீடியோவாகவும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, ஆமாம் இப்போ நீ சமீபத்தில் எதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டினியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன இதுதான் வேலையா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டே இருக்கிறது, நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னை பார்க்காம இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிடாம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணம் எங்கள் வீட்டு பணம், எங்கள் வீட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டிமிக்கு கொடுத்த பார்த்தல அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க, முதல்ல அதை மட்டும் விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு சின்ன உதவிக்காக தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல, என்ன உதவி, உங்களுக்கு நான் எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவகிட்ட போய் உதவியெல்லாம் கேட்க முடியாது, உதவின்னு சொன்னாலே செய்யக்கூடிய ஆளும் கிடையாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிர்மறையாக தான் செய்கிறாங்க
செய்கிற ஆளு. அப்படிப்பட்டவ கிட்ட நம்ம எதுக்கு இது மாதிரியான விஷயங்கள சொல்லணும்? நீ இரு மனோஜ், நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி சொல்றாங்க. இல்ல, நீங்க சமீபத்துல எதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி திரும்பவும் 27 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கறதால எதுவும் சொன்னீங்களான்னு சொல்ல. அந்த ஒரு தடவை 27 லட்ச ரூபாய் எடுத்துட்டு ஓடினதுக்கே நீங்க 30 லட்சமா வட்டியோட வாங்கிட்டீங்க. அது பத்தாதுன்னு திரும்பவும் எங்கிட்டேருந்து பணத்தை வாங்கலான்னு பாக்குறீங்களா? அப்படிப்பட்ட எண்ணத்தோட திரும்பவும் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க மேல நான் போலீஸ் கேஸ் கொடுக்க வேண்டியது வரும்னு சொல்றாங்க. என்ன ஓவரா மிரட்டன்னு சொல்லி இங்க வந்து மனோஜ் கோவப்பட, பின்ன என்ன, உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு ஓடின 27 லட்ச ரூபாய் பணத்தையும் வட்டி முதலமா அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல திருப்பி கொடுத்தல, திரும்பவும் எதுக்காக என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? திரும்பவும் என்கிட்ட இந்த பணம் பிடுங்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் முத்துக்கு கேட்குது. முத்து அந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்றாங்க. ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. ஓ, இதுக்காக தான் நான் அந்த 27 லட்ச ரூபாய் பணமும் எனக்கு கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் தடுமாறி நின்றுட்டு இருந்தீங்களா? இப்பதானே எனக்கு விஷயமே புரியுது. அப்போ உன்கிட்ட உன்னை ஏமாத்திட்டு போன பொண்ணு இது. இந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டீங்க. இது எல்லாம் வாங்கின பிறகுனால தான் இப்போ அமைதியாகவும் இருந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ பலே கில்லாடிடா மனோஜ், இருக்குடா உனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இங்க முத்துவும் வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்காங்க. பயங்கர கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி மனோஜ் ஜீவாவுக்கு இடையில பிரச்சனை வருது. ஜீவா சொல்றாங்க, இனிமே தேவையில்லாம என்னுடைய வழியில குறுக்க வந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏற்கனவே என்னுடைய பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னு சொல்ல, அது உன்னோட பணம் இல்லை எங்களோட பணம்னு இங்க ரோஹிணி சொல்றாங்க. இது இவளோட பணமா? இது எல்லாமே எங்க அப்பா சம்பாதிச்ச பணம், இவளோட பணம்னு சொல்றாளே நினைச்சு இங்க முத்துவும் கோவப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னை டார்ச்சர் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும்னு சொல்லி மிரட்டிட்டு இங்கேருந்து ஜீவாவும் கிளம்பி போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க மனோஜ் ரோஹிணியை பாக்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அப்போ முத்து சொன்னது எல்லாம் உண்மையா பொய்யா? இது சொல்றத பார்த்தா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் மூலமா எதுவுமே நடக்கலன்னு தெரியுது. அப்படி இருக்கப்ப முத்து எதுக்கு அப்படி வந்து வீட்டுல பொய் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, ஒருவேளை நம்மளை பத்தின சந்தேகம் எதுவும் முத்துவுக்கு வந்திருக்குமோ, நம்ம மூலமா உண்மையை கண்டுபிடிக்கணும்னு எதுவும் நினைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா அதை நேரடியால வந்து கேட்டிருப்பான். இல்ல எனக்கு 4 அடி கொடுத்திருப்பான். இப்படி எதுவுமே செய்யல அப்படின்ற போது அவனுக்கு இந்த விஷயம் தெரியலன்னு தான் நினைக்கிறேன் ரோகிணி. இது ஏதோ வேற ஏதோ காரணத்துக்காக பொய் சொல்லியிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க மனோஜும். இதை கேட்ட ரோகிணியும், நம்ம தான் அவசரப்பட்டு ஜீவாவை வர வச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு இப்போ நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு சொல்ல, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்ம தெளிவாகிட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிடுறாங்க எங்க மனோஜும். சரி வா கிளம்பலாம் ரோஹிணின்னு சொல்லி மனோஜை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க முத்து வந்து கையில ஆதாரத்தோட கையில வீடியோவோட வீட்டுக்கும் போறாங்க. அங்க வீட்டில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா உள்ள போக, இங்க விஜய் கேட்குறாங்க, என்னம்மா டீலர் பார்த்துட்டீங்களா, பேசிட்டீங்களா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க அதுக்கு மனோஜ் சொல்றாங்க, பார்த்தாச்சுமா, அவங்க நாளைக்கு கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க மனோஜும். எப்படியாவது அவனோட பணத்தை கொடுக்கறதுக்கான வழியை பாருடா, இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு எம்எல்ஏ இருக்கிறக்கும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். மாசம் மாசம் பணத்தை வந்து நான் தான் வாங்கி கொடுக்கணும்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க எங்க அத்தை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்க வந்து மனோஜையும் திட்டுறாங்க. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, அந்த பணம் எப்படியாவது நாங்க திருப்பி கொடுத்துறோம்னு சொல்றாங்க இங்க வந்து ரோஹிணியும். இந்த 27 லட்சம் பணத்துக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த அம்மா மூலமா தான் நம்ம டீல் பண்ணணும். அப்பா கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போகவே கூடாது. கண்டிப்பா இது அப்பாவுக்கு டென்ஷன் ஏற்படுத்தும், அவருக்கு பிபி ஏறும், அப்புறம் கடைசியில உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இந்த விஷயத்த அம்மா மூலமா நம்ம கொண்டு போய் கண்டிப்பா இது மூலமா பிரச்சனை வரும் பொழுது அம்மாவே உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், அதுதான் நடக்கணும்னு இங்க முத்துவ எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ நம்ம கிட்ட பத்திரமா இருக்கட்டும் நினைச்சு அந்த போனை எடுத்து பாக்கெட்லயும் வச்சுக்கிறாங்க. இங்க ரோஹிணி மனோஜ் மேல ஏற்கனவே இருக்கிற கோபத்தை விட இன்னும் அதிபயங்கர கோபத்துல இருந்தாலும் அதை எதையுமே வெளியில காட்டிக்காம இங்க தன்னுடைய அப்பாவுக்காக அமைதியா போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. இந்த பிரச்சனை முடிஞ்ச கையோட அடுத்த பிரச்சனையை நம்ம எதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்து இது ரெண்டையும் கூண்டுல ஏத்தணும், அது மட்டும்தான் நம்மளுடைய வேலை நினைச்சிட்டு இருக்காங்க எங்க முத்துவும். வசமா கையும் களவுமா வாயிலிருந்து உண்மையை வர வச்சு கடைசியில இந்த வீடியோ ஆதாரம் ஒண்ணு போதும், இதை வீட்டுல போட்டு காட்டினாலே போதும், எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்க இருக்க வேண்டிய இடம் என்னன்னு எனக்கும் தெரிஞ்சிடும். ஆனா அப்படியெல்லாம் இவ்வளவு சீக்கிரத்துல இவனை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. இருடா மனோஜ், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் நான் வைக்கிறேன் பெரிய ஆப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இங்க முத்துவும் அந்த யோசனையில தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், அதை எந்த மாதிரி வீட்டுல தெரியப்படுத்தலாம், அப்படியே தெரியப்படுத்தினா இவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். இப்போ அம்மாவுக்கு அப்பா கொடுத்திருக்க தண்டனையை விட நம்ம கொடுக்குற தண்டனை பெரிய விதமா இருக்கணும். அதுவும் இல்லாம அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு எங்க முத்து அந்த மாதிரியான யோசனைகள்ல தான் இருந்துட்டு இருக்காங்க.